लक्ष्म्ये नमः ओं संसरस्वत्यै नमः ओं गुरुभ्यो नमः ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः ओं प्रसीद विश्वेश्वरि प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामि मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी ओं शान्ति शान्ति शान्तिः ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वदः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओं श्री सद्गुरुपरमात्मने नमो नमः பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 56வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ அபர்ணாயை நமஹா. ஓம் ஸ்ரீ அபர்ணாயை நமஹா. ஸ்லோகம் ஜபிப்பதனால என்ன பயன் அப்படின்னா, சிறைவாசம் நீங்குவதற்காக. சங்கல்பம் காராகிரகபாதா நிவர்த்தியர்த்தம் ஷட்பஞ்சாசத் ஸ்லோகம் ஜபேது. காராகிரகபாதா நிவர்த்தியர்த்தம் ஷட்பஞ்சாசத் ஸ்லோகம் ஜபேது. ஸ்லோகத்தில் என்ன பலஸ்ருதி மகாத்மியம் அப்படின்னா, பராசக்தியினுடைய கண்களைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் இங்கே வர்ணிக்கிறார். கண்களை பற்றி 4-5 ஸ்லோகங்கள் சொல்லியாச்சு அவர். அப்போ இந்த அம்பாளுடைய திருக்கண்களுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குங்கிறதை இது சொல்லுகிறது. 2 அம்பாளுடைய கண்கள்னாலேயே சிருஷ்டி சம்ஹார திரோதான கிரகம் அப்படிங்கிறதான பஞ்சேஸ்வர கிருத்தியங்கள் நடைபெறுகிறது. முக்கியமாக 3 விஷயங்களை சொல்லி கொடுத்தார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிறதா தத்துவங்களை. அம்பாளுடைய கடாட்சம், கடாட்ச கிங்கரீபூத கமலா கோடி சேவிதாயே நமஹா. அம்பாளுடைய கடாட்சம் தான் நமக்கு தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. வெறும் கடாட்சம் போரும், அதில் எல்லாம் இருக்கு. ஒரு மனித ஜன்மா இல்லை, தேவ ஜன்மா இல்லை, எப்பேற்பட்ட பிரம்மாதிகளுக்கு கூட அம்பாளுடைய கடாட்சம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்களில் ப்ரஹஸ்பதிங்கிறதான குரு பகவானுடைய கடாட்சம் தான் ரொம்ப முக்கியம். குருவனுடைய பார்வை ஒரு ஜாதகத்தில் 1,00,000 பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்துடும். ஒரு ஜாதகத்தில் 1,00,000 துஷ்ட சகுனங்கள் பாதைகள் எல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் போகிறதுக்கு குரு பகவானுடைய திருஷ்டி ஒன்று போரும். குரு பகவானுக்கு 3 திருஷ்டிகள் இருக்கு. பிரதமமாக சொல்லப்படுகிறது 7வது பாவத்துக்கு குறியதான திருஷ்டி, விசேஷ திருஷ்டி 2, 5ஆம் பாவத்துக்கு ஒரு திருஷ்டி, 9ஆம் பாவத்துக்கு ஒரு திருஷ்டி. அப்போ குரு பகவான் லக்னத்தில் யாருக்காவது அமர்ந்தார் அப்படின்னா, லக்னத்திலிருந்து 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இந்த 12 ராசிகளில் 3 முக்கியமான ராசிகள் லக்னம் 5, 9. எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்க்கறதுக்கு இந்த கிரகங்களுடைய அனுகிரகம் ஒன்று மட்டும் போரும். சர்வவிதமான பிரச்சனைகளும் தப்பிக்க முடியும். நினைச்சு பார்க்கணும், குரு பகவான் லக்னத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னா எவ்வளோ மகத்துவம் அப்படின்னு. குரு லக்னத்தில் உட்கார்ந்தாச்சுன்னா அந்த மாதிரி லட்சக்கணக்கான பிரச்சனைகளை தீர்த்துவிடும். ஸ்ரீமன் நாராயணனே சரீரத்துக்குள்ள உடம்புக்குள்ள உட்காரத்துக்கு சமம். இந்த ஆத்மா ப்ரஹஸ்பதியினுடைய அல்லது மகாவிஷ்ணுவனுடைய அம்சத்தை சேர்ந்த ஆத்மா அப்படின்னு அர்த்தம். என்ன லக்னம் என்றால் ஆத்மா என்ற அர்த்தம் உண்டு. ஒரு மனிதனுடைய லக்னம் என்பது ஆத்மா அக்னிஸ்வரூபமானது. 5 பூர்வ ஜென்மம், 9 நமக்கு ஜென்மம் கொடுத்ததான பிதா அல்லது அடுத்த ஜென்மத்துக்குள்ளதான மார்க்கம் வழி. மந்திரோபதேசம், குரு மந்திரோபதேசம், இறைவனுடைய அருள்வாக்கு இதெல்லாம் 9ஆம் பாவம் வழியாக தான் கிடைக்கும். அப்போ 1, 5, 9க்கு இருக்கிறதான மகாத்மா அவ்வளவு சிறப்பு. அதுபோல அம்பாளினுடைய கடாட்சம் 1 மட்டும் கிடைச்சா போதும், எல்லாம் ஆகிவிட்டது. சர்வ பிரச்சனையிலிருந்து தீர்ப்பு கிடைக்கிறது இதில் அம்பாளுடைய கடாட்சத்தில் இருந்தார். அதுவும் கடைக்கண் வீக்ஷணம் ரொம்ப 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 சிறப்பு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம் பின்னாடி. நிவேத்தியம் தேன். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் 20,000 தடவை ஒரு நாளைக்கு ஜபிக்கணும். தினந்தோறும் 20,000 தரம் இந்த மந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி அடைய வருஷம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன்கள் சிறைவாசத்திலிருந்து நீக்கப்படுகிறது. எந்த விலங்குகளாலையும் இந்த உடம்பை ஸ்பர்சிக்காது. நம்மளை பார்த்தா விலங்குகள் தூர ஓட ஆரம்பிச்சிடும். அதுபோலவே பூட்டப்பட்ட கதவு திறக்கப்படும். பூட்டப்பட்ட கதவு திறந்ததான ஒரு நிகழ்ச்சி எங்கே பார்த்துருப்போம் நம்ம? பாகவதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பிறவிக்கு காரணமாக இருந்த அந்த விஷ்ணு பகவானுடைய அவதாரம் தேவகி வசுதேவருக்கு குழந்தையாக பிறக்கிறார். அஷ்டமி திதி என்று ரோகிணி நட்சத்திரத்தில் சிம்ம மாசத்தில் அந்த சிறைசாலையிலிருந்து பகவானே அவருடைய அருள்பாடு வழியாக நந்தகோவனுடைய வீட்டுக்கு எடுத்து செல்வதற்காக மகாவிஷ்ணு ஸ்வரூபம் ஆட்னாய் கொடுக்கிறது.
வசுதேவர் தலையில் தூக்கி வைத்துக் கொள்கிறார் குழந்தையை. அவர் புறப்படுற நேரம் பார்த்து பூட்டெல்லாம் திறந்து விட்டது. காவல்காரர்கள் எல்லாம் தூங்கிவிட்டார்கள். யாருமே இல்லை. விஜனமான ஒரு நிலை. நல்ல அழகான மழை. ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார். அவர் நந்தகோபுடைய வீட்டில் எடுத்து சென்று இந்த கிருஷ்ண பரமாத்மாவை அங்கு விட்டு பரமாத்மாவுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியதான மகாசக்தியை எடுத்துக்கொண்டு வருகிறார். சிறைசாலைக்குள்ளே வந்த நேரத்தில் எல்லாம் பூட்டி குழந்தை கூவுறது, சத்தம் போடுறது. அதன் பிறகு கம்சன் வந்து அவனை காலால் எட்டி உதைக்கிறாள் தேவி. இவன் காலை பிடித்ததுனால அம்பாள் அங்கே அனுகிரகம் செய்கிறாள். என் காலை பிடித்து விட்டாய், அதனால உன்னை நான் வதம் செய்ய மாட்டேன். காரணம், என் பாதத்தில் யாவொருவர் சரணாகதி அடைகிறார்களோ ஒரு தாய் என்ற முறையில் நீ என்னை என்னதான் சொன்னாலும் செஞ்சாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன், உனக்கு வாழ்வு கொடுப்பேன். ஆனால் அந்த வாழ்க்கை கஷ்டமாக இருக்குமா நல்லதாக இருக்குமா என்பது வந்து என்னுடைய சகோதரன் தீர்மானம் பண்ணுவார். நீ தேடுகின்றதான கிருஷ்ணன் பிறந்து சுகமாக சந்தோஷமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறான் இனி ஒரு இடத்துல. உன்னுடைய விதி எப்போ முடிகிறதோ அந்நேரம் அவன் வந்து உன்னை உனக்கு மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு அம்பாள் சொல்லி அப்பிரத்யட்சமாகி விடுகிறாள். அதுபோல பூட்டின கதவு திறக்கவும் திறந்த கதவு பூட்டவும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியதான காவல் படைகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தூங்கவும் மோகாவசம் வரக்கூடியதான ஒரு சக்தியை உருவாக்கவும் ரொம்ப பெரிய பூட்டுத்தரவு எது அப்படிங்கிறது வீடு வேறு. அதாவது பந்த மோட்சத்திலிருந்து விலகி மோட்சம் என்கிறதான வீட்டு பேரை அடைவது. சதுர்வித புருஷார்த்தத்தில் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு வீடு என்றதான பேர். எந்த வீடு அப்படின்றால் இறைவனுடைய வீடு. இறைவனுடைய வீட்டுக்குள்ளே போனால் திரும்பி வர மாட்டான். திரும்ப ஜென்மாவை எடுத்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்மா எடுப்பது பெரிய ஒரு பாபம். காரணம், மனித ஜென்மாவாக பிறந்து விட்டால் பூமியில் இருக்கக்கூடிய ஆசாவாசங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்து சம்சார துக்கத்தில் இங்கிருந்து வெளியும் போக முடியாது. இந்த இடத்தையும் விட்டு போக மனசு வராது. யாராவது ஒருத்தர் செத்து போகிறேன், ஓகே பரவாயில்ல நான் ரெடி அப்படின்னு புறப்பட்டுருக்காளா? எப்படியாவது உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடியது தான் பூமியில் பிறந்தவர்கள் அனைவருமே. இப்போ வாரில் போகிறவா அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சம்பளத்துக்காக போகிறான். அவன் இறந்து போகணுங்கிறத எண்ணத்துலையும் போகலை. தன்னுடைய ராஜ்யத்துக்காக தன்னுடைய கமாண்டரோடு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறதுக்காக அவன் வந்து யுத்தத்துக்கு போகிறானே தவிர அவன் ஒன்றும் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக போகிறதில்லை. அங்கே அந்த இடத்துல அந்த ஒரு வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஸ்லோகம் வந்து 56வது ஷட்பஞ்சாசத் ஸ்லோகம். 56வது ஸ்லோகம். 56ங்கிறதா நம்பருக்கு ரொம்ப பெருமை இருக்குது. எக்கச்சக்கமான பெருமைகள் இருக்குது. ஜெனரலாக சொல்லுவா பார்த்துருக்கேளா, 56 இன்ச்சு மாறு இருக்கக்கூடியதான நான் அப்படின்னு. 56 இன்ச்சு இருக்கக்கூடியதான மாறு வந்து ரொம்ப பெருசு. ஜஸ்ட் இருக்கிறதுலே இந்த பீமி நாட்டமாக இருக்கிறதான உடம்பு, உருகோதரன் போன்றதான பெரிய உடம்பு படைத்தவர்கள், பலசாலிகள். இவர்களுக்கெல்லாம் தான் ரெண்டு இதில் சொல்லியிருக்கக்கூடியதான இந்த 56 மனிதனுடைய உடம்பில் வந்து 112 சென்சிட்டிவ் சென்டர்ஸ் இருக்குது. அதாவது சக்கரங்கள். நாம் வந்து சாதாரணமாக 6 சக்கரங்களை பற்றி தான் கேள்விப்பட்டிருப்போம். கூடி போனால் 7வது ஒரு சக்கரம். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதா, விசுத்தி, ஆத்னை. இது ஷடாதாரம். சகஸ்திர ரத்னம் இங்கே வந்து 7வது சக்கரம். அதுக்கு மேலே இருக்குது 12 படிகள் இருக்குது. துவாதசாந்த பெருவழி, அதன் மேலே மகா கைலாசம் வரும். இப்படி படிப்படிப்படியாக போகிறது நம்முடைய நிலை. அதுபோலவே பூமத்தியத்திலிருந்து உச்சியான சகஸ்ரார பத்மம் வரைக்கும் இருக்கக்கூடியதான இடமும் தசமகாவித்யா ஸ்வரூபிணியான பராசக்தியினுடைய இந்த 12 படிக்கட்டுகள். அதில் 2 படிக்கட்டுகளாக இருக்கக்கூடியதான சிவம் சக்தி. அப்படி 12, அதுக்கும் ஒரு துவாதசாந்தம் அப்படின்னு பேர் உண்டு. துவாதச ஆதித்யர்கள் குடிகொள்ளுகின்றதான அம்பாளுடைய கிரீடம் நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே படிச்சுட்டோம். இப்படி 112 சென்சிட்டிவ் சக்கரங்கள், அதாவது விஸ்மயமாக இருக்கக்கூடியதான சக்கரங்கள். இந்த சக்கரங்கள் எல்லாம் வந்து இஸ் அ சென்டர் ஆஃப் எனர்ஜி. அதனால அதுக்கு சக்கரம் என்றதான பெயர். இந்த சக்கரத்துக்கு 2 ஃபேஸ் இருக்குது. அகப்புறமாகவும் புறமாகவும் இருக்கக்கூடியதான் 2 பாகங்கள், ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் பேக் ஃபேஸு. அதில் ஃப்ரண்டில் இருக்கக்கூடியதானது 56, பின்புறமாக இருக்கிறது 56. அப்படி 112 சக்கரங்கள். அதில் இந்த 56 ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் ஃபேஸு, பேக் ரியர் ஃபேஸ் நம்மளால் பார்க்க முடியாது. எனிவே இதுதான் பூர்ண சக்கரம். ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸில் முக்கியமானது 112. அப்படி ஒரு மகாத்மம் இந்த 56க்கு உண்டு. 56 வந்து தத்துவங்களாகவும் உண்டு. இப்படி ரொம்ப பெரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது.
அதில் முக்கியமாக உபயோகப்படுத்தக்கூடிய மந்திரம் அபர்ணாயை நமஹா. மந்திரங்களிலே ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம்னு சொல்ல காரணம், அம்பாள் தபம் செய்து இறைவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதற்காக பார்வதி தேவியானவள் பஞ்சாக்னி மத்தியே தபம் செய்கிறாள். அதை தவிர்த்து அரண்மனையிலிருந்து அடிக்கடி ஃபுட்டெல்லாம் வரும் ஆகாரம் சாப்பிட்றதுக்கு. கடைசியில் அதையெல்லாம் உபேட்சை பண்ணி விட்டாள் தேவி. எனக்கு எதுவும் தேவையில்லை, எதுவும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நிராகார விரதமாக. இப்போது மகர்ஷிகள் அங்கே இருக்கிற மகான்கள்லாம் வந்து உபதேசம் பண்ணுறா, அம்மா உடம்புக்கு ஆகாரம் கொடுக்கறது என்பது வந்து உன்னுடைய பிரதம தர்மம். இந்த மகான்களை எல்லாம் உருவாக்கினவள் பரமேஸ்வரி. இருந்தாலும் அவர்களுக்கு முன்னாடி சிறு வயசத்தில் இருக்கக்கூடியவளான பெண்மணி, 2 மனித வர்க்கத்தைச் சேர்ந்தவள். அம்பாள் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா, நிறைய தேவிமார் இருக்கா, அதில் ரொம்ப முக்கியமானவர்கள் இந்த மீனாட்சி, மதுரை வாழும் மீனாட்சி. மனிதனாக பிறந்து வளர்ந்து அரசாட்சி ஆண்டான நம்மளைச் சேர்ந்தவள், நம்ம இனம். அதுபோலவே பார்வதி தேவி பரவராஜபுத்திரனுக்கு மனித குழந்தையாக பிறந்து வளர்ந்து தேவனான இறைவனை பரமேஸ்வரன் மகாபரமேஸ்வரனை வந்து திருமணம் செய்து கொண்டாள். அதன் பிறகு தேவியாகிவிட்டாள். அந்த பார்வதி தேவியும் நம்ம இனத்தைச் சேர்ந்தவள். வெள்ளியம்மையார் முருகப்பெருமானுடைய 2வது தர்மபத்னி, மனித பிறவியைச் சேர்ந்தவள். சீதா பிராட்டியார், காத்தியாயினி தேவி, இப்படி சொல்கிறதுக்கு நிறைய தேவிமார் இருக்கா. இவங்கெல்லாம் மனித உடலை எடுத்து மனிதனாக வளர்ந்து ஸ்ரீராமச்சந்திர பிரபு, கிருஷ்ண பரமாத்மா கூட பூர்ணாவதாரம், மனித உடம்பானா கூட அவருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உடம்பு. அதனால தான் அவருக்கு 106 வயசு வரைக்கும் வாழ்ந்த நேரத்திலையும் அவர் இந்த சின்ன சிற்பமாகவே இருப்பார். வயசான பாவமே கிடையாது கிருஷ்ணனுக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடியதான தெய்வீக சில தத்துவங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்வதி தேவி. அந்த பராசக்திக்கு வந்து தான் செய்கின்றதான இந்த தபஸுக்கு நடுவே ஆகாரம் எடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதா நிலையில் உணர்ந்ததான இலைகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாள். பச்சை இலையை சாப்பிட்டா நமக்கு வந்து இந்த பஞ்சேந்திரியங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதன்படி ஆசாபாசங்கள் காம விகாராதிகள் எல்லாம் உருவெடுக்கும். உணர்ந்த இலையை சாப்பிட்டோம்னா அந்த விகாரங்கள் எதுவும் வராது. இது மகர்ஷிகள் சொல்லி கொடுத்ததான ஒரு தத்துவம். மகர்ஷிகள் எல்லாம் நாங்கள் தபம் செய்கிற காலத்தில் இதுதான் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறா. அதுபோல கடினமான தீவிரமான தவம் செய்வதற்கு உணர்ந்த இலையை சாப்பிட்றது ஒரு வழக்கம். மனிதனுக்கு ரொம்ப பெரிய ஒரு சிறைவாசம் என்பது வந்து இந்த பிராரப்த கர்மம், அதை ஒட்டி வரக்கூடியதான சம்சார பந்தம். இதிலிருந்து விட்டு வெளியே வரத்துக்கு நல்ல வைராக்கியம் தேவை. ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாந்தேஹீச்ச பார்வதி. அபரிமிதமான சக்தி இருக்கிறதான ஒரு வைராக்கியம் தேவை. இந்த வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த பந்தபாசங்களிலிருந்தெல்லாம் விட்டு வெளியே வர முடியும். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலஸ்ருதி என்ன அப்படின்னா, சிறைவாசம். நீங்கள் 2 விதமான சிறைவாசம். ஒன்று, தப்பு பண்ணாமல் சந்தேகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அரசின் கட்டளைப்படி நாம் வந்து ஒரு சிறைவாசம் செய்கிறது ஒரு வழக்கம். இன்னொன்று, பிராரப்த கர்மம் என்கிறதான செய்வினையினுடைய பவிஷ்யத்தினால் வரக்கூடியதான சிறைவாசம். திருமணமாவதும் ஒரு சிறைவாசம், திருமணம் இல்லாமல் ஆகிறதும் ஒரு சிறைவாசம், திருமணமாகி விட்டு விலகி வாழறது ஒரு சிறைவாசம், பந்தபாசத்தில் இணைந்து வாழறது ஒரு சிறைவாசம், கைகட்டி வாய்வத்தி பல விஷயங்களை நாம் நம் குடும்பத்துக்காக, நம்மளுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக, நம்மளுடைய கொள்கைகளை அச்சீவ் பண்ணுறதுக்காக நாம் கைகட்டி வாய்வத்தி சிறைவாசத்தை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் விட்டு சுதந்திரா சர்வதந்திரேசி தட்சிணாமூர்த்தி ரூபின்னே நமஹா. சுதந்திரம் கிடைக்க வேண்டுமானால் தந்திரங்களிலே ரொம்ப பெருசு வந்து சுதந்திரம். அதுவும் இந்த சௌந்தரலகரியில் நாம் கற்றுண்டோம். அப்பேற்பட்டதான அந்த சுதந்திரம் கிடைக்க வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும். அது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான். மற்றவங்க அத்தனை பேரும் சர்வானுல்லிங்க சாசனா ஸ்ரீ சக்கர ராஜநிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் பிரம்மாதிகள் கூட எல்லாருமே வந்து அம்பாளனுடைய கட்டளையை வந்து சிரசாக எடுத்துக்கொண்டு அப்படியே ஆஸ் இட் இஸ் அதை ஃபாலோ பண்ணத்தான் பாடம். அத்தனை பேருக்கும் சாசனம் செய்யக்கூடியவள், அத்தனை பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியவள் தேவி. சதாசிவனுக்கு கூட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறா. சிருஷ்டி ஆரம்பி, அவ்வளோதான். பராசக்தியினுடைய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இது 3 சக்திகள் வழியாகத்தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டி சர்வம் உற்பத்தி ஆகிறது, சர்வம் காப்பாற்றப்படுகிறது, சர்வம் தன்னுள்ளே இழுத்துக்கப்படுகிறது. அந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த 56 அப்படிங்கிறதா நம்பர். நியூமராலஜியில் 56 ரொம்ப பெரிய நம்பர், ரொம்ப விசித்திரமான நம்பர். இது
சக்கரம் என்பது வந்து தமிழில் ஓம் எழுதினா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சக்கரம் வரைச்சு, ஆனால் இதுக்கு கேப் இருக்கு, இது ரெண்டும் கூட்டி மூடக்கூடாது. தமிழ் ஓம்லையும் அதே மாதிரி கேப் இருக்கும். அதில் எம் 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 அப்படின்னு 3 தடவை பீஜாட்சரமந்திரத்தை மேலிருந்து கீழ் கழித்து வரணும். இதுதான் இதுக்குரியதான சக்கரம். பராசக்தியினுடைய இந்த சக்கரத்தை வரைத்து திருவிளக்கேற்றி வைத்து அம்பாளை ஆவாகனம் செஞ்சு அதில் உட்கார்த்தி பாத்தியாதி பூஷணம் பஞ்சோபச்சாரம் செய்து நிவேத்தியம் எல்லாம் சமர்ப்பித்து கடைசியில் இந்த மந்திரத்தை ஜபம் செய்து சித்தி அடைய வேண்டும். ஸ்லோகம் என்ன சொல்றது பார்த்தோம்னா, தவ அபர்ணே, உன்னுடைய, அபர்ணா அப்படின்னா பார்வதி தேவி, அபர்ணாயை நமகான் லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் வருது. தவா அப்படின்னா உன்னுடையது, அபர்ணா அப்படின்னா பார்வதி தேவி, அதாவது பராசக்தியார் பார்வதி தேவி உன்னுடைய கர்ணே ஜபநயன பைசூன்ய சகிதாக, கர்ண பர்யந்தம் அதாவது காது வரைக்கும் நீண்டிருக்கக்கூடியதான உன்னுடைய நேத்திரங்கள் கண்கள் பைசூன்ய சிகிதாக, ஏதோ குறை சொல்வது போல் அல்லது ஏஷனியை சொல்லுவது போல், அதாவது இந்த கோழி மூட்டுறது சொல்லுவா அது மாதிரி இந்த கண்கள் கண் விழிகள் இந்த கர்ணத்துக்கிட்ட இந்த மாதிரி ஏதோ பேசுகிற மாதிரி பகவத்பாதருடைய மனசில் தோன்றுகிறது. பகவத்பாதர் பதிவு போலவே அம்பாளுடைய திருப்பாதங்களை நமஸ்காரம் பண்ணி அம்பாளுடைய திருமுகத்தை பார்க்கிறார். பார்க்குற நேரத்தில் கண்கள் தான், அம்பாளுடைய கண்களும் இவருடைய கண்களும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து விடுகிறது. அம்பாளுடைய அந்த கண் பகவத்பாதருடைய கண்களை பார்க்கின்ற நேரம் தாய் குழந்தைங்கிறதான பாசத்தை அதிகரிக்கிறது, பக்தி பெறுகிறது. அதனால தான் அவர் சொல்கிறார், நிலீயந்தே தோயே, தோயம் அப்படின்னா ஜலம், நிலீயந்தே ஜலத்துக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடியதான சுபாவம் யாருக்கு இருக்கு? மீன்களுக்கு இருக்கு. அது உள்ளேயும் போகும் வெளியும் வரும். ஆழ்ந்த ஜலத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதான சுபாவம் மீன்களுக்கு ஏற்கனவேயாகவே உண்டு. நியதம் நிச்சயமாக கண்டிப்பா, அனிமேஷாக கண்ணை மூடாம, நிமிஷம் அனிமேஷம் நம்ம தெரிஞ்சுட்டோம் இப்போ நாமத்திலேயே. சபதிகாக அதாவது பெண் மீன்கள், முக்கியமாக சொல்கிற எல்லா மீன்களும் உண்டு, அதில் பெண் மீன்கள் ரொம்ப முக்கியமானவைகளாக சொல்றா. ஏன்னா பெண் மீன்கள் தான் முட்டையை போட்டு குஞ்சை பொறிக்க வைக்க போகிறது. எப்படி? தன்னுடைய கண்களாலேயே பார்த்து அதுக்கு பால் எல்லாம் மூட்டி புரோட்டீன்ஸ் எல்லாம் கொடுக்காம எல்லாம் கண் பார்வையினாலேயே முட்டையை விரிய வச்சு பெருசாக்கி அதுக்கு உணவு ஊட்டி எல்லாம் பண்ணுறது. மற்ற இனங்கள் எல்லாம் அப்படி கிடையாது. தாலாட்டி பாராட்டி சாப்பாடு கொடுத்து, விலங்குகள் கூட, இந்த பெண் விலங்குகள் கூட அங்கேருந்து இங்கே ஏதாவது எல்லாம் உணவை எடுத்துக்கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன்கள் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அது அந்த முட்டை விரிச்சதோடு தீர்ந்தது. எல்லாம் அது பார்வையினாலே கொடுக்கறது. மீன்களுக்கு ஐலெட்டு கிடையாது, ஷார்க்கு கொண்டு நிற்கிறேன் ஐலெட்டு. அதனால் இவங்க எப்போவுமே கண்ணை திறந்தே வைத்து கொண்டிருப்பார். அதனால தான் மீன்களுக்கு இவ்வளோ மகாத்மத்தை கொடுத்து இங்கே வர்ணிக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்கிறது அடுத்தது. இயஞ்சஹஸ்ரீ அதாவது லக்ஷ்மி தேவியை, அம்பாளுடைய நேத்திரத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள். அதனால தான் அம்பாள் பார்த்து விட்டால் ஆனால் கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயே நமஹ. கமலா அப்படின்னா மகாலட்சுமி என்ற அர்த்தம். லட்சம் கோடி மகாலட்சுமிகள் வந்து அந்த பக்தனுக்கு பரிசாரம் பண்றார். அதாவது அம்பாளுடைய திருஷ்டியிலிருந்து வரக்கூடியதான அந்த ஆச்சரியகரமான அந்த சக்தி லக்ஷ்மிவத்தானது அப்படியே சூழல்கிறது. அவனுடைய பல ஜன்மாக்களினுடைய பாபத்தை போக்கி அந்த நிமிஷமே அவனுக்கு சர்வவிதமான ஞானத்தையும் கொடுக்கிறது. கண் பார்வை ஞானத்தையும் கொடுக்கக்கூடியதாக ஒரு தத்துவம் இருக்கு கண் பார்வைக்கு. அதனால்தான் குரு கடாட்சம், சிவ கடாட்சம், தாய் தந்தைகளுடைய கடாட்சம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜோதிஷ் சாஸ்திரத்தில் குழந்தை பெற்றோர்களை பார்க்கறது ஒரு 6 நாளுக்கு அப்புறமா தான் பார்க்கும். கண்ணை ஃபுல்லாக திறக்க முடியாது. பெற்றோர்களுக்கு குழந்தையை ஃபுல்லாக பார்க்க முடியும் பிறந்த காலத்திலிருந்தே. ஸோ கண் பார்வை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் உண்டு. சில பேர் பிறந்தா இத்தனை நாளைக்கு அந்த குழந்தைய பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதா நியமம் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரபட்சம் அப்படி பார்த்து விட்டார்களானால் ஏதாவது தீங்கு ஏற்படும், இல்லைன்னா ஏதோ பிரச்சனையை கொண்டு விடும். அதெல்லாம் இருக்கு அந்த ஜோதிஷத்தில் அங்கே இருக்கட்டும். பத்தஜத புடகவாடு குவலயம், மூடப்பட்டதான இதழ்கள் போல இருக்கு. அதாவது ஒரு கோலிய புஷ்பம், அந்த கோலிய புஷ்பத்தினுடைய இதழ்கள் எல்லாம் வந்து மூடும், இரவு நேரத்தில் திறக்கும். அல்லி, தாமரைக்கு அல்லின்னு பேர் உண்டு, அந்த ஒரு வர்க்கத்தை சேர்ந்தது. இந்த அல்லி வந்து இரவு நேரத்தில் திறக்கும், பகல் நேரத்தில் மூடிடும். ஜெகாதி பிரத்யூஷே, பிராத காலத்தில் வந்து அது திறக்கிறது. பிராத காலத்தில் வந்து இந்த அம்பாளுடைய கண்கள் எப்பவுமே திறந்துதான் இருக்கும். அல்லி போன்றதான இந்த மலர்கள், அதாவது இந்த கோலிய புஷ்பம் போன்றதான புஷ்பங்கள் இரவு நேரத்தில் கண் திறக்கிறது, பகல் நேரத்தில் கண்ணை மூடிக்கொள்வது. நிசிச்ச
விகடைய பிரவிசதி. இரவு நேரத்தில் துறக்கிற நேரத்தில் மகாலட்சுமி இந்த கோவலய புஷ்பம் அல்லது இந்த அல்லி புஷ்பம் அப்படிங்கிறதான இந்த புஷ்பத்துக்குள்ளே பிரவேசம் செய்து வாசம் செய்கிறாள். பகலானா அம்பாளுடைய நேத்திரங்களுக்குள்ள வந்து பிரகாசிதமாக அமைந்து விடுகிறாள் மகாலட்சுமி. இரவும் பகலும் இந்த மாதிரி மாறி மாறி வாசம் செய்யக்கூடியவள் மகாலட்சுமி. வந்து ராத்திரி நேரத்தில் தான் சஞ்சாரம் செய்வாள். மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஒவ்வொல், அதுக்கு ராத்திரி மட்டும்தான் கண்ணு காணும், பகல் நேரத்தில் கண்ணு காணாது. ஸோ அந்த ஒவ்வொலுக்கு வந்து என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் சஞ்சாரம். அதனால தான் மகாலட்சுமி பூஜை எப்பவுமே இரவு நேரத்தில் நடக்கும். இன்னைக்கு தீபாவளிக்கு தலை நாள் அடுத்த நாளுக்கெல்லாம் மகாலட்சுமி பூஜையில் தான் நார்த் இந்தியன்ஸ் கொண்டாடுவா, இல்லை இரவு நேரத்தில் கொண்டாடுவா, பகலில் லட்சுமி பூஜை கிடையாது. இப்படி இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒரு பெரிய அபரிமிதமான ரகசியத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அலங்காரத்தையும் பகவத்பாதர் சூட்டுகிறார். தவா பர்ணே கர்ணே ஜபநயன பைசூன்ய சகிதா நிரீயந்தே தோயே நியத மணிமேஷா சபரிகாஹ இயஞ்சஸ்ரீர் பத்தச்சத புடகவாடம் குவலயம் ஜகாதி பிரத்யூஷே நிசிச்ச விகடைய பிரவிசதிஹி. அம்பாளுடைய இந்த கண்களை பார்த்த பிறகு பகவத்பாதர் சொல்லுகிறார், பார்வதி தேவி, அபர்ணா அப்படின்னா பார்வதி, பார்வதி தேவி உன்னுடைய கண்கள் உன்னுடைய காதுகள் வழ விரிந்து இருக்கிறது, பிரகாசிதமாக இருக்கிறது, நீண்டு இருக்கிறது, மீன்களை போன்றதான கண்கள். இது சென்று கலகம் மூட்டுறா மாதிரி கர்ணத்துக்கிட்ட கண்கள் பேசுறா மாதிரி இருக்கா. பகவத்பாதர் பார்க்குற நேரத்தில் அப்படி அவருடைய மனசில் பதிகிறது. இதை பார்த்து இந்த மீன்கள் என்ன பண்ணுறதாம், பயந்து தண்ணிக்குள்ள ஜலபூரத்தினுடைய தண்ணிக்குள்ள போய் ஆழ்ந்த நிலையில பயந்து உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறார். காரணம், அம்பாளுடைய இந்த கண்கள் காது வரைக்கும் நீண்டு இந்த கண்விழிகள் இங்கேயும் அங்கேயுமா சரணம் செய்கிற நேரத்தில் மீன்கள் தப்பா நினைத்து கொள்கிறது. என்ன அப்படின்னா நம்மளை பத்தி ஏதோ சொல்லி கொடுக்கறது இந்த கண்ணு காதுகிட்ட அப்படின்னு. அது ஒரு பயமாட்டமா அவர் கிரியேட் பண்றார். இந்த மீன்கள் என்பது வந்து இங்க ரெண்டு விதமான அர்த்தம். ஒன்று, ஜலபூரகத்தில் தான் மட்டும்தான் மீன்களுக்கு சஞ்சாரம் செய்ய முடியும், ஜலம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் மீன்களுக்கு வாழ முடியும். ஜலத்திலிருந்து வெளியே வந்தால் அதுகள் இருந்து போய்விடும். இந்த மீன்கள் என்பது வந்து இங்க ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் எப்பவுமே அதுக்கு கஷ்டகாலம் இருந்தா, மீன்களுக்கு கஷ்டகாலம் வர நேரத்தில் ஜலத்திலிருந்து வெளியே வரதான யோகம் வருது, ஏன்னா மரணத்துக்கு வருது. அதுபோல ஜீவாத்மாக்கள் வந்து இறைவனுடைய நாமம் கேட்குற நேரத்தில் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இதெல்லாம் ஹம்பக், இதெல்லாம் டைம் பாஸ்க்கு யாரோ வயசானவா 4 பேர் வேலை இல்லாமல் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, இறைவன் அப்படிலாம் ஒன்று கிடையாது இப்படின்னு ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்கிற வழக்கம் நிறைய ஜீவாத்மாக்களுக்கு உடம்பு கிடைச்சதுக்கு அப்புறமா உண்டு. உடம்பு கிடைக்கிற வரைக்கும் இறைவன்கிட்ட கையை காலை பிடிச்சு தாஜா பண்ணி எப்படியாவது எனக்கு வாழ்க்கையை குடிச்சு சொல்லி வர வேண்டியது. அதுக்கப்புறமா அவளுக்கு யார் எதை பற்றி பேசுகிறனாலும் நம்மளை பற்றி ஏதோ குறை சொல்கிறா போல் இருக்குது, நம்மளை பற்றி ஏதோ தீங்கு சொல்கிறா போல் இருக்குது அப்படின்னு. இது மனிதனுடைய சுபாவம். யாராவது 4 பேர் சேர்ந்து பேசுகிற நேரத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு இன்னொருத்தர் பக்கத்தில் போய் உட்காந்து காதுக்கு பக்கத்தில் ஏதாவது சொல்லியாச்சுன்னா அவன் நினச்சிப்பான் என்னை பற்றி ஏதோ சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்ட்டு. இது சுபாவம், இயற்கையாகவே இருக்கிறதான ஜீவாத்மாக்களுடைய சுபாவம். அந்த ஜீவாத்மாக்கள் அப்படி பயந்து வாழுகிறது. ஆனால் அந்த பயம் வந்து பராசக்தியினுடைய இந்த திருப்பார்வை படுகின்ற நேரத்தில், அதாவது ஞானக்கண் விழிகள் படுகின்ற நேரத்தில் அஜ்ஞானம் விலகி ஞான சித்தியை உருவாக்கி அதன் பிறகு அது சந்தோஷமாக உணர்ந்து ஞானத்தினால இல்லை என்னை பற்றி எதுவும் சொல்லலை, நான் எப்பவுமே இந்த அம்பாளுடைய கண்களினுடைய நேத்திரங்களிலிருந்து வரக்கூடியதான அந்த விசாலமான நேத்திரங்களிலிருந்து வரக்கூடியதான பிரபையில ஒட்டி வாழ வேண்டும் நான் அப்படிங்கிறதான ஆசையை அம்பாளுடைய திருமுகத்தை பார்த்து கண்களை பார்த்து எந்த பக்தன் பிரார்த்தனை செய்கிறாரோ அவனுக்கு அந்த ஆசை உருவாகிறது. அதனால தன்னை பற்றி தான் ஏதாவது சொல்கிறார்களோ என்கிறதான அந்த பயத்தினால உன்னை போல் இமை கொட்டாமல் மீன்கள் வந்து தண்ணீரில் மறைந்து விடுகிறது. 2 சத்தங்கள் சொல்லியிருக்காரு இதில். ஒன்று வந்து மீன்கள் மறைந்து கொள்வதும், இன்னொன்று வந்து இந்த கோவலய புஷ்பம் மூடி திறக்கிற நேரத்தில் நடக்கக்கூடியதான லக்ஷ்மி வாசத்தை பற்றி 2 விஷயத்தை தான் எடுத்து சொல்லுகிறார் இங்கே. மீன்கள் எதனால் மறைந்து கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உபமை சொன்னார். மீன்கள் வந்து கண் மூடாமல் கண் எப்பவுமே திறந்து கொண்டே இருக்கும். மீன்கள் வந்து தூங்குற நேரத்திலையும் கண்ணை திறந்து தான் தூங்கும். அதனுடைய குஞ்சுங்களை அது விரிக்கிறது வந்து முட்டை விரிக்கிறது வந்து கண்களால் பார்த்து, உணவு கொடுப்பதும் கண்களாலே பார்த்து, எல்லாம் கண்கள் வழியாகவே தான். அதுபோல ஜீவாத்மாக்களாக இருக்கிறதான பக்த கோடிகள் அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம், அம்பாளுடைய மீன்களை போன்றதான கண்கள் வழியாக வரக்கூடியதான அந்த கருணாரசம் கலந்த பார்வை, அந்த கடைக்கண் விழிகள், அது வழியாக தங்களுக்கு இந்த சம்சார பந்தத்திலிருந்து தப்பிச்சு பரிபூர்ணமான சதாசிவ ஐக்கியத்தில் சேருவதற்கு அம்பாளுடைய இந்த கடாட்சம் உதவும் அப்படிங்கிறது தான் காரணம்.
பராசக்தியினுடைய 3 முக்கியமான தேவிமார் சொல்கிற நேரத்தில் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி இவங்க 3 பேரும் வருவார்கள். பகவத்பாதர் மீனாட்சிங்கிறதான தேவி எங்கேயாவது இன்க்ளூட் பண்ணம் அப்படிங்கிறதான ஒரே தீவிரமான ஒரு விசாரம் மனசுக்குள்ள. அம்பாள் பார்த்தார், பக்தனுடைய மனசில் வரதான எண்ணத்தை சாதிச்சு கொடுத்துட்டோமான அவனுக்கு பக்தி இன்னும் அதிகமாகும், நம்பிக்கை அதிகமாகும். நாமெல்லாம் இறைவனிடம் பலதும் பிரார்த்தனை செய்வோம். அந்த பிரார்த்தனை நிறைவேந்து கிடைச்சிதா அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? நம்மளுடைய பிரார்த்தனை இறைவன் கேட்டார், அதன் பிறகுதான் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கார், அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதான அந்த ஒரு அப்போ நமக்கு அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். இது இயல்பாகவே இருக்கிறதான எல்லாருடைய சுபாவம். அதுபோல பகவத்பாதர் மனசில் நினைக்கிறார், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி. காசி விசாலாட்சியை பற்றியும் காஞ்சி காமாட்சியை பற்றி நிறைய லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்குது. இதில் சௌந்தர்யத்தில் கூட அங்கெல்லாம் போட்டோம். இப்போ மீனாட்சி எங்கே கொண்டு போடுறது? லக்ஷ்மி அப்படின்னாலே மீனாட்சி தான். அக்ஷினாலே நேத்திரங்கள். எது நேத்திரம் அப்படின்னா மகாலட்சுமி தான் நேத்திரம். நமக்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் தேவை, சரஸ்வதி அனுகிரகம் தேவை. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு, புரியுறதா? லக்ஷ்மி கடாட்சம் தேவை, சரஸ்வதி அனுகிரகம் தேவை. அனுகிரகம் அப்படின்னா நீ நன்றாக படி, உனக்கு நல்ல கல்வி வரட்டும், நல்ல புத்தி வரட்டும், நல்ல சாத்துரியம் வரட்டும், நீ பேசுறது தேனாட்டம் ஆகட்டும் அப்படின்லாம் அனுகிரகம் பண்ணுறது சரஸ்வதி தேவி. சரஸ்வதி அனுகிரகம் தான் பண்ணுவாள். மகாலட்சுமி அப்படி கிடையாது. மகாலட்சுமியோட பார்வை எங்கே வருதோ அப்போ தான் பணம் வரும். தனந்தானியம், பசும் புகபுத்திரம், சதசம்பத்சரம், தீர்க்கமாயு அப்படின்னு ஆசீர்வாத மந்திரங்கள்ல வருது. இப்படி மகாலட்சுமியினுடைய கண் பார்வையும் சரஸ்வதியினுடைய அனுகிரகம். சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷண சேவிதாயினுமா லலிதா சகஸ்ரநாமத்தில் இவங்க 2 பேரும் அதைத்தான் கொடுக்குறாள் அப்படின்னு. இந்த உன்னுடைய கண்கள்லேருந்து வரக்கூடியதான அந்த ஒளி இருக்கல்வா, அந்த ஒளி இருக்கே, அந்த கண் பார்வையிலிருந்து வரக்கூடியதான ஒளி, அது லக்ஷ்மி வடிவமானது. அந்த லக்ஷ்மி என்ன பண்றா அப்படின்னா விடியற்காலை அம்பாளுடைய நேத்திரங்களுக்குள்ளே பிரவேசம் பண்ணி விடுகிறாள். இரவு நேரத்தில் தாமரை புஷ்பம் அல்லது கூலைய புஷ்பம் அப்படிங்கிறதான அம்பாளுடைய கூலைய புஷ்பத்தை இதுக்கு முன்னாடி வைக்கம் பண்ணால் அம்பாளுடைய கண்கள் கூலைய புஷ்பத்தோடைய வர்ணத்தில் இருக்குது அப்படின்னு, கருப்பு கலரில் காக வர்ணத்தில் அப்படி இருக்குது அப்படின்னு. அந்த மீன் போன்றதான அந்த கண்களில் இருந்து இந்த லக்ஷ்மி கடாட்சமானது பகல் நேரத்தில் அம்பாளுடைய கண்களுக்குள்ள பிரகாசிதமாகவும், இரவு நேரத்தில் புஷ்பங்கள் வழியாக அம்பாள் நம்மளை பார்க்கிறார். புஷ்பம் ஆகாய தத்துவம். ஆகாயத்துக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை. ஆகாயத்தை எப்போ நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இரவு நேரத்தில் ஆகாயத்தை செய்ய தெரியாது தெரிஞ்சுக்க முடியும். எப்பவுமே பிளாக் பேக்ரவுண்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா இல்லை, ஏதாவது ஒரு சின்ன கலர் பார்டர் இருந்தால் இந்த பார்டரை பற்றி முன்னாடி வேக்கன் பண்ணும். இப்படி இரவு நேரத்தில் வரதும் பகல் நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதான இந்த தத்துவம் என்பது இந்த அக்ஷியினுடைய மகத்துவம். அந்த அக்ஷியை மீன் போல சொல்லுகிறார். மற்ற விலங்குகளை யாரையுமே கம்பேர் பண்ணாமல் அம்பாளுடைய திருமுகத்தில் இருக்கக்கூடியதான நேத்திரங்கள் மீன் போல இருக்கிறது, மீன் வடிவத்தில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதான அர்த்தத்தை மீனாட்சியைத்தான் எடுத்து சொல்லுகிறார். ஒரு அதிசயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அல்லவா, இந்த மதுரை மீனாட்சி கோவில் இருக்கிறதான பொத்தாமரை குளத்தில் மீன்கள் வாழாது. அது ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு வண்டர். ஏன்னா இந்த மீன்கள் எல்லாம் பயந்து ஓடிடுமாம் அம்பாளை பார்த்தாச்சுன்னா, அந்த பக்கமே வராது. அது இன்னைக்கும் பிரத்யட்சமான ஒரு சத்தியம். அதனால தான் இந்த மீனாட்சிக்கும் மீனுக்கும் இவ்வளோ ஒரு மகத்துவத்தை கொடுத்து விட்டார். பாண்டியர்களுடைய கொடியில மீனாட்சி தான், மீன் தான் அவங்களுடைய ஃப்ளாக். அப்படி ஒரு ஒரு யாதார்த்தம் கூட இருக்கு வாழ்க்கையில் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ மறுபடியும் இரவு நேரத்தில் அந்த இதழ்களை திறந்து உள்ளே செல்லுகிறது இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறதான, லக்ஷ்மி என்றாலே பார்வை, லக்ஷ்மிங்கிறதான அம்பாளுடைய நேத்திரத்திலிருந்து வரக்கூடியதான இந்த ஜோதி ரூபம் வருகிறது. பகவத்பாதர் நேரடியாக பிரத்யட்சமாக அனுபவப்பட்டதுனால அது ஸ்லோக வடிவமாக சொல்லி இந்த கான்செப்டை கிளியர் பண்ணுறார். அதாவது 2 விஷயம். ஒன்று கர்ணபர்யந்தம் இருக்கக்கூடியதான கண்கள், இந்த விழிகள் காதோரமாக, அதான் கடற்கண் பார்க்குற நேரத்தில் இந்த கண் விழிகள் கர்ணம் வரைக்கும் செல்லுகிறது. அந்நேரத்தில் மீன்கள் நினைத்து பார்க்கறது, இந்த கண்கள் 2 நம்மளை பற்றி ஏதோ சொல்லிக் கொடுக்குறது காதுகிட்ட அப்படின்னு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு தத்துவம். அதாவது அஜ்ஞானிகள் எல்லாத்தையுமே தப்பாக நினைத்துக் கொள்வார்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி யாருக்கு அப்படின்னா அஜ்ஞானிகள். 2வது ஸ்டேஜ் நேத்திரத்திலேருந்து வரக்கூடியதான இந்த விழிகள், அந்த சக்திகள் கண்ணை அம்பாள் மூடுறது கிடையாது. எப்பவுமே கண்ணை திறந்தே வைத்துக் கொள்கிறார். காரணம், அம்பாளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கிறதான பிரபஞ்ச சிருஷ்டி அழிந்து போய்விடும், அம்பாள் கண்ணை மூடிவிட்டாள். ஆனால் அப்போ இந்த பிரகாசம் என்பது இரவு நேரத்தில் திறக்கிற நேரத்தில் அந்த நேத்திரத்தினுடைய சக்தி இந்த கூலை புஷ்பத்துக்குள்ள என்ட்ராகிற மாதிரியும், பகல் நேரத்தில் கண்கள் வழியாகவே அந்த புஷ்பத்திலிருந்து விலகி கண்களுக்குள்ள பிரகாசிக்கிறதாகவும் இருக்குது.
அப்போ 24/7 12+12 பகல் இரவு 2 நேரத்திலையும். இதற்கு முன்னாடி வியாக்கியானம் பண்ணியாச்சு, அம்பாளுடைய கண்கள் வந்து குவலய புஷ்பத்தினுடைய வர்ணத்திற்கு மேனியில் இருக்கு அப்படின்னு, அதே மாதிரி மீன்களுடைய வடிவத்திற்கு அப்படின்னு. அப்போ இரவானாலும் பரவாயில்ல பகலாலும் பரவாயில்ல 2 நேரத்திலையும் 24/7 பராசக்தி தன்னுடைய பிரஜைகளை பார்த்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான சுகபோகங்களையும் ஞானத்தையும் கொடுக்கிறாள். தர்ம அர்த்த காம மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவள் இந்த பராசக்தி. அம்பாள் தன்னுடைய கண்விழிகளால இதைத்தான் பிரஜைகளுக்கு கொடுக்கிறாள். அதுதான் மீன்கள் வந்து தங்களுடைய கண்கள் வழியாகத்தான், பார்வை வழியாகவே தான் முட்டை பொரிக்கிறதும், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உணவை கொடுப்பதும், அவர்களை வளர்த்து வருவதும் எல்லாமே வந்து பார்வையினாலேயே. அதுபோல ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடியதான் நாம, பக்தஜனங்களாக இருக்கக்கூடிய நாம அம்பாளினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் சக்தியினுடைய கண்கள் வழியாகவே பெறுகிறோம். அது வழியாக நமக்கு வந்து தர்மார்த்த காம மோட்ச பலத்தை நாம் அடைய முடிகிறது அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் பகவத் பாதர் இந்த ஸ்லோகத்தில் வியாக்கியானம் செய்தார். அதனால 24/7 அம்பாள் நம்மளை பார்த்து கொண்டிருக்காள். ஒவ்வொரு பக்தஜனங்களுக்கு அவங்களுடைய உடம்பிலையும் படுகிறது, அம்பாளுடைய எல்லா பிரஜைகளுக்கும் முன்னாடியும் படுகிறது அப்படிங்கிறதான அர்த்தத்தை எடுத்து சொல்லுகிறார். அதுதான் பெரிய ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் இதுதான் இந்த ஸ்லோகத்தில். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை சத்துருக்களுடைய மாரணத்துக்காக பிரயோகம் செய்யக்கூடியது. நமக்கு 2 விதமான சத்துருக்கள் இருக்கு, அகச்சத்ரு புறச்சத்ரு. வெளியும் உள்ளியும் ஒரு விதமான சத்துருக்கள் இருக்கா. வெளியே இருக்கக்கூடியதான சத்துருக்கள் யாரெல்லாம்? கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், பகைவர்கள், நம்மளுடைய எதிராளிகள் வரலாம். உள்ளே இருக்கிற சத்துருக்கள் யாரெல்லாம்? முக்கியமாக காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இப்பேற்பட்டதான ஷட் வைரிகள் 6 சத்துருக்கள். இவங்களுடைய அழிவுக்காக அம்பாளுடைய கடாட்சம் ஒன்னே போரும். அதனாலேயே வந்து நமக்கு நம்மளுடைய சத்துருக்களுக்கு மாரணம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் வந்து அப்பேற்பட்டதான சத்துருக்கள் வழியாகத்தான் நமக்கு சிறைவாசம் வரத்துக்கு வாய்ப்பு. அந்த சிறைவாசத்திலேருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த ஸ்லோகம் வழியாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். அதனால நமக்கு வந்து பர்மனண்டான ஒரு இடம் கிடைக்க வேண்டும், அதுதான் மோட்சம் என்பது. அந்த வீட்டு பேரை பெறுவதற்கு கடினமான உழைப்பு தேவை, அதுக்கு வந்து வைராக்கிய புத்தி தேவை, பலதையும் நாம் திறக்க வேண்டும், ரினவுன்ஸ் பண்ணணும். அப்போ அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மந்திரம் தேவை, அதுதான் அபர்ணாங்கிறதான மந்திரம். 2, நாம் தப்பிப்பதற்கு 24 மணி நேரம் நமக்கு கூட்டு நிற்கும். பகல் நேரத்தில் மட்டுமல்ல ஜபம் தபம், இரவு நேரத்தில் மட்டுமல்ல ஜபம் தபம், 24/7 2 நேரத்திலையும், பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் 2 நேரத்திலையும் அம்பாளுடைய நேத்திரங்கள் திறந்தே இருக்கிறது. 24/7 அம்பாளுடைய பரிபூர்ணமான திருஷ்டி அம்பாளுடைய பிரஜைகளான நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கன்விக்ஷன், நம்பிக்கை. இதோட இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் பகவத் பாதருடைய விருப்பம். தவா பர்ணே கர்ணே ஜபநயன பைசூன்ய சிகிதா நிரீயாந்தே தோயே நியதமனிசேஷா சபரிகாஹ இயம் ச ஸ்ரீ பத்தச்சத புடகவாடம் குவலயம் ஜகாதி பிரத்யூஷே நிசிச்ச விகடய்ய பிரவிசதிஹி. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.